வியூவர்ஸ், இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எடுத்துருக்குறோம். ஸோ த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த ரிங்கு வந்து நாட் போட்டு வச்சுருக்குறோம். சரிங்களா? ரிங்கு வந்து நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் பூக்க போகிறோம் இல்லையா? வந்து இந்த பூ கோக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மணி ஒன்று கோத்துடணும். கோத்துட்டு இந்த பூ ஒன்று மணி ஒன்றுன்ட்டு மாற்றி மாற்றி நம்ம அப்படியே கோத்துட்டே வரணும். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கோத்துக்கலாம். சரிங்களா? நான் கோத்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் லென்த் வேணும். ஸோ நான் அதனால் ஒரு 20-25 பூ வரைக்கும் தான் கோப்பேன். நான் அதை எப்படி கோக்குறேனோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதையே ஞாபகம் வச்சுன்னு அந்த நம்பர்ஸ்லேயே வந்து கவுண்ட் பண்ணி நான் போட்டு போவேன். மறந்துட்டால் கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இது சிக்காயிடுன்றதுனால நான் ஒரு 5 கோத்துட்டு இது அப்படியே அழகாக பொறுமையாக எடுத்து போயிடுவேன் லாஸ்ட் வரைக்கும். இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நூல் எடுத்துடுங்க. நூல் எடுத்துட்டிங்கன்னா கொடுங்க. இந்த மாதிரி சிக்காயிடும் நடுவில். அதனால் வந்து நம்ம ஒரு 5 அழகாக போட்டு லாஸ்ட் வரைக்கும் திரும்ப வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப நமக்கு தேவையான அளவுக்கு அப்படியே கோக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் தேவையான அளவுக்கு கோத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்பட்டது. ஸோ புரியுதுங்களா? இங்கேருந்து ஆரம்பித்து எனக்கு இந்த அளவுக்கு லென்த்து தேவைப்பட்டது. ஸோ வந்து நான் 25 பூ கிட்ட கோத்து முடிச்சாச்சு. கோத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த மாலையில் கோத்துருக்குறோம் இல்லையா? அதே ஃபார்மேட் படி தான் இந்த மாலையும் கோக்கணும். ஸோ இதை கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிச்சிப்பூ கொஞ்சம் கோக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? பிச்சிப்பூ தேவையான இதை எடுத்து வச்சுட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பஞ்சாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோத்துக்கலாம். இது நல்லா இப்படி எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி மடிங்க. மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு வரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பஞ்சாக கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை லைட்டாக கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அது நீங்கள் கோக்குற மாலைக்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தன்மையும் பொறுத்து இருக்குது. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கோக்குறேன் இந்த இடத்துல பிச்சிப்பூவை. நான் அங்கங்கே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோத்துருக்குறேன் இதை. அதனால் நான் ரொம்ப பல்கெல்லாம் கொடுக்கல இதுக்கு. ஓகே, இதை கோத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பால்ஸ்லாம் கோப்போம். நான் இவ்வளோ தான் கோக்குறது. சரிங்களா? கோத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றும் கோத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மணி ஒன்று கோத்துடுங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் தமிழுங்க. இந்த மாதிரி எடுத்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் கோக்கணும் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஏற்கனவே கோத்த மாலையில் வந்து க்ரீன் கலர் பால்ஸ் ஃபஸ்ட்டு கோத்து வச்சுருந்தேன். ஸோ க்ரீன் கலர் பால்ஸு, அகைன் ஒரு சின்ன பீட்ஸு, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பால்ஸு, கலர் பால், அப்புறம் ஒரு பீட்ஸு. இந்த மாதிரி கோக்க வச்சுட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிச்சிப்பூ தான் கோக்குறோம். இது சிக்காயிடக்கூடாதுன்றதுனாலே ஒவ்வொன்றும் கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லாஸ்ட் வரைக்கும் இழுத்துமே விட்டுடுங்க. ஏன்னா நம்ம லென்த்தாக எடுத்துருக்குறோம் த்ரெட்டு. இப்போ கண்டிப்பாக சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ தான் கோக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்டுங்களுக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு, நம்மளால் கேஷு இல்லை, மொழி எழுதுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது, வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அழகாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க அழகாக மாட்டி வச்சுருந்துருக்கலாம். சரிங்களா? நம்ம கையால் பண்ணி கொடுக்குறதுன்னும் போது கொஞ்சம் நல்லா நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா? இதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இங்கே க்ரீன் கோத்துட்டு அதுக்கப்புறம் ரெட்டு கோத்தோம் இல்லையா? இப்போ நான் இங்கே கோக்கும்போது ரெட்டு கோத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கோப்பேன். அது அப்படியே கரெக்டாக வந்து அதோட இதுவில் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, அகைன் பீட்ஸு, க்ரீன் பாலு, பீட்ஸு. இது வந்து ஒரு செட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது திரும்ப நம்ம பிச்சி பூ கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இதில். திரும்ப வந்து பிச்சி பூ கொடுத்து இது பண்ணணும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுங்களுக்கு எப்போதும் மொழி எழுதுறதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு இது அதுன்னு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் உங்கள் கையால் எதை செஞ்சு கொடுத்தாலுமே வந்து அதை நல்லா அழகாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வீட்டில் இருந்தபடி இதெல்லாம் வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? இந்த பிச்சு பூ கோத்து முடிச்சதுக்கப்புறம் பீட்ஸ் கோத்துட்டு மேலே நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒயிட் பூ கோத்தோம் இல்லையா? அது எவ்வளோ கோத்துமோ அதே அளவுக்கு வந்து இப்போவும் கோக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ ஒயிட் பூ கோத்தோமோ அதே அளவுக்கு ஒயிட் பூ வந்து இப்போ திரும்பியும் இதுக்கப்புறம் கோக்கணும். அதை கோத்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிச்சி பூக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கோத்து முடிச்சாச்சு. கோத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த பெல்லு கோக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பெல்லு இது வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் இப்படி வச்சு இப்படி கோத்துக்கிறேன். ஓகே, சென்டரில் கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் பால், இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒயிட் பீட்ஸ் கோக்க மாட்டேன். ஸோ பெல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் கோப்போம். இந்த ஃப்ளாருக்கு அப்புறம் வந்து க்ரீன் பாலு. இந்த க்ரீன் பால் கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ், ஓகேவா? இது கரெக்டாக வச்சு அப்படி கோத்துடுங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்வஸ்தி சிம்பிளுக்கு முன்னாடி வந்து க்ரீன் பால் கோத்தோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து இப்போது நம்ம அதுக்கப்புறமா கோக்கணும். க்ரீன் பாலு, ஃப்ளவர்ஸ் வந்து க்ளோசிங் டைப்பில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் ரெட் பாலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்லு. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பெல்லு, ரெட் பாலு, ஃப்ளவர்ஸு, க்ரீன் பாலு, ஸ்வஸ்தி சிம்பிளு, அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ரீன் பாலு, க்ளோசிங் ஃப்ளவர்ஸு, ரெட் பாலு, அப்புறம் பெல்லு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய தோரணத்துடைய சென்டருக்கு வந்துடும் ஃபார்மில். இந்த மாதிரி சிக்காயிடுன்றதுனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இது பண்ணுறது. ஏன்னா இது நிறைய அந்த ஃப்ளவர்ஸ் வந்து விரிஞ்சு இருக்கவே எதுக்குள்ளே போய் நூல் மாட்டுதுன்னே தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு செட்டு வந்து ஒரு 1 ஹவரில் கோத்து முடிச்சிடலாம். நீங்கள் கிட்ட வந்திருக்கா? நீங்கள் கோத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணிவிட்டு எங்கேயாவது சிக்கி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பூ தான் கோக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு வியூ எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த பெல்லுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பூ கோத்தாச்சு. இந்த பிளாஸ்டிக் பூ கோத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த பிச்சு பூ இந்த பால்ஸ் கோத்திங்க இல்லையா? அதே ஃபார்மேட்டை இப்போ திருப்பி இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சுங்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை நான் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சுங்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். சரிங்களா?
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிச்சுப்பூ அந்த இதுவும் பால்ஸ் எல்லாமே கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் வந்து இந்த பிளாஸ்டிக் பூ கோக்கணும். அதையும் கோர்த்து முடிச்சாச்சு. இது கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம அந்த இது சுங்கு கோக்க போகிறோம். சரிங்களா? சுங்கு கோக்கிறதுக்கு முன்னாடி 2 பீட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோர்த்துக்குங்க. அப்போ தான் அது நல்லா வேரியேஷன்ஸ் காட்டும். ஆல்ரெடி நம்ம ஒரு பீட்ஸ் கோர்த்துருக்கோம். அது இல்லாமல் 2 பீட்ஸ் கோர்த்துருக்கோம். கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சம்திங் வந்து நம்ம இது தேவையான அளவுக்கு எடுத்து கோர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா சின்னதாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து சென்டராக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ கோக்குறீங்கன்ட்டு. ஒரு மாலை கோர்த்திங்கன்னா அது ரெண்டுமே ஈவனாக வரணுன்னும் போது உங்களுடைய கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், இல்லை மெமரியில் வச்சுக்கிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நான் சுங்குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சம்திங் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகே, ஒரு 8 சம்திங் கோர்த்துருக்கேன். இந்த 8 சம்திங் கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த பிச்சிப்பூ வந்து கோக்கணும். கோர்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பஞ்சாக வேணும்னா பஞ்சாக கோர்த்துங்க, இல்லை லைட்டாக போதுன்னா லைட்டாக கோர்த்துக்குங்க. சரிங்களா? நான் மேலே எப்படி கோர்த்தனோ அதே மாதிரி தான் கீழேயும் கோக்குறேன். நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோர்த்து விடுங்க. ஏன்னா ஒரே பக்கமே இருந்ததுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் 4 பக்கமும் வந்து நம்ம பூலாம் முல்லைப்பூலாம் வந்து கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கோப்போம் இல்லையா, அப்படியே பஞ்சாக வர மாதிரி அந்த மாதிரி கோர்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி நல்லா ஈவனாக வரும். இந்த இடத்துல பாருங்கள் இல்லாமல் இருக்குல்ல, இதை கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா டைட் கொடுத்துருங்க. ஓகே, டைட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் ஒன்று கோர்த்துருங்க ஃபினிஷிங்க்கு. ஃபினிஷிங் இந்த மாதிரி பீட்ஸ் கோர்த்து முடிச்சுட்டு இது கரெக்டாக வந்து நிற்குதான்னு பார்த்துருங்க. லூஸ் இருக்கக்கூடாது. எங்கேயாவது வேறு இடத்துல எங்கேயாவது சிக்காக இருக்கான்றதையும் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நாட் போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை, கரெக்டாக அப்பப்போ சரி பண்ணி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட் போடுறதுக்கு பீட்ஸ் இருக்கு இல்லையா, பீட்ஸுக்கு அடியில் திரும்பியும் ஊசி இப்படி கோர்த்துட்டு முடிச்சு போடுங்க. நான் நூல் வந்து ரெட்டைப்பட்டையாக தான் எடுத்துருக்குறேன், ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்றதுனால. நீங்களும் வந்து ரெட்டைப்பட்டையில் எடுத்துக்கங்க, இல்லைன்னா டங்கூஸ் இருந்ததுன்னா டங்கூஸில் கூட கோர்த்துக்குங்க. நீங்கள் கோர்த்துட்டு அதை ஃபினிஷிங் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டு ஃபயரில் காமிச்சு அதை இது பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா நிற்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு வருது இல்லையா, அதில் உள்ளே விட்டு அதையும் நீங்கள் முடிச்சு போடுங்க. சிக்கிடுச்சு, அந்த பூவில் சிக்கிட்டு போடுங்க. இதனால தான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் இந்த மாதிரி லைட்டாக சிக்கும். அதை நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். வீடியோ வந்து ஸ்டக் ஆகி கீழே வந்துடுச்சு. திரும்ப அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எதில் வரைக்கும் ஸ்டக் ஆகிருக்குன்னு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு சுங்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம்
இந்த இதுலேருந்து உள்ளே நாட் போட்டு எடுத்து இந்த பக்கம் 2 நூல் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இன்னும் 2 சொம்பு தேவைப்படுதுன்றதுனால. ஓகே, இப்போ அதே மாதிரியே அந்த 8 சம்திங்கு பிச்சிப்பூ போக்கணும். சரிங்களா? கரெக்டாக வந்து 8 போட்டாச்சு. இப்போ வந்து பிச்சிப்பூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அளவுக்கே வந்து போட்டுட வேண்டியது தான். இதுக்கு போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட்ஸ் ஒன்று போக்கணும். நிறைய டேமேஜஸ் வரும். நல்லா டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பீட்ஸில் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேலேருந்து கீழே பீட்ஸ் வழியாக எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்துட்டு இதுக்குள்ளே கொடுத்து முடிச்சு போட்டுடுங்க. இன்னும் ஒரு 2 வாட்டி கூட அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஊசிலேருந்து இந்த நூல்லேருந்து எடுத்து முடிச்சு போட்டுடுங்க. முடிச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கட்டும், பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கக்கூடாது. இதே மாதிரி தான் அந்த பக்கமும் நம்ம சுங்கு ரெடி பண்ணணும். சரிங்களா? சுங்கு ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 சுங்குமே வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? மூணுமே ஈவனாக இருக்குது. இதை வந்து நான் தரையில் நல்லா விரித்து காமிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இதுவை தோரணத்தை 2 சொட்டு தோரணத்தையும் நல்லா போட்டுருக்கோம் பாருங்க. சென்டராக சொன்னேன் இல்லையா, இந்த பெல்லு ஃப்ளவர்ஸு ஸ்வஸ்தி சிம்பிள் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மேலே வந்து கீழே வந்த பேட்டர்னே வரும். ஃபினிஷிங் வந்து பாருங்க. இது வந்து 2 செட்டு இது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.